காஃபிலாம் கொடுத்தேன். இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்காக போகிறோம். ஈவினிங் 6 மணிக்கு அங்க இருப்போம். உங்களை பார்த்துட்டு 6 மணிக்கு கிளம்புனா 7 மணிக்கு அங்க போயிடும். நீங்க தான் வச்சதெல்லாம் கேட்கணும். சார், இப்ப கரூர் விவகாரம் தொடர்பாக முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. ஆமா, உண்மைதான். முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை இருந்து அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு ஒன்றும் யாரையும் கைது செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்ல இருந்து தெரியுது. அன்னைக்குமே நீங்க ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கேட்டப்போ கூட நாங்க அந்த ஆணையத்தோடைய அறிக்கை வந்த பிறகுதான் நாங்க மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 41 உயிர்கள் அநியாயமாக உயிர் திறந்திருக்கிற நேரத்தில் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கு. இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறேன்னு இல்ல, நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும். நியூட்ரலா நம்ம பாக்குறப்ப, ஒரு குடிமகனா பாக்குறப்ப எல்லாம் சரியாதான் நடக்குது. இதுல தாவேக்கா ஒன்னும் திட்டமிட்டு இது செய்யல. இது ஒரு விபத்து தான். அவர்கள் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். ஆர்வத்தில் அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் அனுபவம் குறைவுனால அவங்களுக்கு அவ்வளவு தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை, இப்ப நம்ம எல்லாம் கூட்டம் போட்டோம்னா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா வெயில் நேரமாக இருந்தா கூட அவர்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணீர், பிஸ்கட் எல்லாம் கொடுப்போம். எல்லா கட்சிகளும் செய்வாங்க. அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது கூட அவங்க வேணுக்குன்னு செய்யல, நம்ம சொல்லல. அதற்கு திரு விஜய் அவர்கள் அதுல அந்த விபத்தை பார்த்தது மிகவும் மனது உடைந்து போயிருப்பார். இது எல்லோருக்கும் உள்ளதுதான். அது அவங்க முதல்வர் அவர்கள் சொன்னது போல எந்த தலைவருமே அவங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ இறப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள் என்று அவர் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கார். ஆனா நான் நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தார். நேற்று நீதிமன்றம் கூட அவர் மீது அவ்வளவு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. தார்மீக பொறுப்பேற்றிருந்தா ஒருவேளை அது பழி நம்ம மீது வந்துவிடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்ல வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது யாரையும் நான் சப்போர்ட் பண்ணி சொல்லல. அதுல தார்மீக பொறுப்பு தாவேக்காவுக்கு தான் இருக்கு. அவர்கள் ஒன்னும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாவேக்கா ஏற்றிருந்தால், அதன் தலைவர் ஏற்றிருந்தால், இவ்வளவு தூரம் நீதிமன்றத்தில் போய் உயர்மன்ற நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு, கண்டனம் தெரிவித்திருக்கிற அளவுக்கு சென்றிருக்காது. இருந்தாலும் நடந்தது எல்லாம் நடந்துட்டு. இதுல என்ன ஒண்ணுன்னா, நிறைய தலைவர்கள் இதுல நண்பர் சீமான்லாம் எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட அதுல எல்லாம் ரொம்ப சரியாக பேசினார். முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் அவருடைய கருத்துக்கள் சரியாகத்தான் இருக்கு. ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்துவிட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும். பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும், அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம், இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவேக்காவிற்காக அவர் வக்கீல போல வாதப்பட்டு இருக்காரு. நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க, வீடு பத்திக்கிட்டு எறிகிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி அவர் கூட்டணி கணக்க எல்லாம் அந்த நேரத்தில் இன்னும் அவங்க போன சனிக்கிழமை நேரம் அந்த 41 பேரும் நம்மை போல் நன்றாக உயிரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள்
இன்றைக்கு உயிரோடு இல்லை. அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது. கூட்டணி கணக்குகளை பேசி, இது கூட்டணி பேசுகிற நேரமா? திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலையில் இருப்பாரா? நான் கூட ஊடகங்கள் எல்லாம் பார்க்கிற சில செய்திகள்லாம் வந்து கூட்டணி சம்பந்தமா பேசுறாங்கன்னு. நிச்சயம் யாருமே இந்த நேரத்தில் இத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் கூட்டணி பற்றி பேசுவதெல்லாம் எந்த ஒரு மனிதருக்குமே இருக்காது, எந்த ஒரு தலைவருக்கும் இருக்காது. ஆனா பழனிசாமி அவர்கள் ஒரு ஊரா போய் கூறதை பார்த்தா அவரை கூட்டணி வர வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு பழனிசாமி தலைகீழ நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் அவருடைய அந்த ஓனாய் வேஷத்தை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. ஏன்னா துரோகத்திற்கே பெயர் பெற்றவர். இன்றைக்கு அவர் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வேகத்தில் 13 பேரை துப்பாக்கியால குருவியை சுடுறது போல சுட்டு மரணமடைந்த சமயத்தில் இவர் அங்கு செல்லவில்லை. ரொம்ப நாள் கழிச்சு பயந்து கொண்டு, காவல்துறை கையில இருந்தாலும் பயந்து போனாரு. அன்றைக்கு சேலத்தில் இருந்தவர் நான் தொலைக்காட்சியில பார்த்து தெரிந்து கொண்டேங்கிறார். ஆனா இந்த விஷயத்துல முதலமைச்சர் பார்த்த உடனே சென்று விட்டார். இன்றைக்கு கூட நான் அரசியலாக பேச விரும்பவில்லை. ஆனால் சில கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்திலே அரசியலாக்குவதும், அந்த குடும்பங்கள்லாம் தொலைக்காட்சியிலேயோ இந்த செய்திகளை பத்திரிகைகளை படித்தா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். நமது வீட்டில் சாவில இளவு இருந்திருக்கு, இவங்க நம்மளை வைத்து அரசியல் செய்கிறார்களே என்று எண்ணுகிற அளவுக்கு மிகவும் மோசமான நிலையில சில தலைவர்கள் பேசுவதும், இதுல என்ன சதி இருந்துட முடியும்? இது ஒரு விபத்து. இதுல திட்டமிட்ட சதியோ ஏதோ இருக்காது. அது ஒரு கூட்டுறாங்க, நெரிசல் அதிகமாகுது. அந்த நெரிசல்ல நிறைய பேருக்கு தண்ணீர் இல்லாததுனால அவர் மூர்ச்சை ஆகிறார்கள், அதுல மிதிப்படுறாங்க. இதான் நடக்குது, பாக்குறோம் நம்ம. இதை கடந்த ஒரு வாரமாக இதை வைத்துக் கொண்டு எவ்வளவோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் உச்சத்தில் போய் பழனிசாமி கூட்டணிக்காக போய் ஒரு ஊரா போய் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில ஆளுங்கட்சியை சாட்டுறது வேற. ஆனா அவர் என்னமோ அது ஆளுங்கட்சி தான் காரணம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் சொல்வது உண்மையிலேயே ஒரு தரம் தாழ்ந்த அரசியலாகத்தான் தெரிகிறது. மத்திய அரசு இந்த குழு அமைச்சிருக்காங்க. அதாவது மணிப்பூர் கலவரத்துக்குலாம் ஒரு குழு அனுப்பாம இந்த 40 பேர் இறந்தவன உடனடியாக நிர்மலா சீதாராமன் இந்த வந்து நடிகை ஹேமா மாலினி எல்லாம் வந்து ஒரு குழு ஒன்று அனுப்பி இல்ல நிதி அமைச்சரும் அவரு மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும் வந்தது பிரதமர் அனுப்பிதான் வந்தாங்க. அவர்கள் வந்து விட்டு ஒன்றும் அவர்கள் அதுல எனக்கு தெரிந்தவரை அவர்கள் வந்து ஒன்றும் எந்த ஒரு மற்றவர்கள் போல் இல்லாமல் அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. தூத்துக்குடி சம்பவத்தப்ப இந்த மாதிரி எந்த குழுவும் அல்ல, கரெக்டா? தூத்துக்குடி சம்பவத்தப்ப எந்த குழுவுமே அல்ல. அங்க 13 பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தி அங்க அவங்க 13 பேர் உயிர்களை காக்கை குருவி சுட்டு மாதிரி சுட்டு போட்டப்ப ஒன்னும் இந்த குழுவெல்லாம் இல்ல. ஆனா அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிசாமிக்கு இடையாக இருந்தது. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. அதில் வந்தவர்களே கும்பமேளா மரணங்கள் போது என்ன கருத்து சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கு தெரியும். இப்ப ஒன்னும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் எல்லா செய்திகளும் உலகத்தில் எங்க எது நடந்தாலும் உடனே பட்டி தொட்டியெல்லாம் சென்றடையுது. அதனால தயவு செய்து இந்த கொடிய துயரத்தை மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் ஓர் உயிர் கூட நமது அரசியல் கட்சிகள் சார்பாக கூட்டங்களோ மாநாடுகளோ ஊர்வலங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும் போது ஏற்படாமல் கட்சிகளும் சரி காவல்துறையும் இதை வருங்காலத்தில் கையாள வேண்டும். அதுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும், இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான்
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள். கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா வேலை வருவீங்க, அங்க இறங்கி அங்க பேசுவீங்க. இவர் அந்த விமான நிலையத்திலேருந்து அப்படியே ரோடு ஷோ நடத்தி அந்த முன்னாடி ஒரு 500 பேர் 1000 பேர்த்து அப்படியே ஆட விட்டு வெயில்ல இவர் ஏசியில வண்டியில உட்கார்ந்துட்டு அப்படியே சொகுசா வர்றாரு. அது எந்த ஒரு நியாயம்? எல்லார் வேன்கள்லயும் ஏசி தான் இருக்கு. இல்ல உண்மையை சொல்லல. இப்ப நான் போற வேன்ல ஏசி தான் இருக்கு. நாங்கள் மக்களை சேர்ந்து கண்ட உடனே அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேன்ல வெளில வர்றதோ இல்ல இறங்கி அவர்களை பார்ப்பதோ நடக்கும். பட் அவர் புதிது தானே. அவர் திரை உலகத்துல நல்லா அனுபவம் பெற்றிருந்தாலும் அரசியலுக்கு அவர் புதியவர். இன்னொன்று அவரை சுத்தி இருப்பவங்களும் ஒன்னும் நான் குறை சொல்லணும்னு சொல்லல. நிறைய பேர் அவர்களுக்கு அது தெரிந்தவர்கள் தான். யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு பிழைதானே தவிர இது அவங்களுக்கும் ஒரு அதை தெரிந்து செய்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கு எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அது தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாவேக. அதை விட்டு விட்டு அவர்கள் இதுல சதி இருப்பது போல பேசுவது, யாரோ அவரை தவறாக அவரது சட்ட வல்லுநர்களோ இல்ல அவரை சேர்ந்தவர்களோ அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல, இதுல நிறைய பேர் அவர்கள் நீங்க இதுல தார்மீக பொறுப்பேற்றால் இது நீங்கள் பழியை ஏற்றுக்கொண்டது போல ஆகிவிடும், இது வழக்குகளை பாதிக்கும் சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய கருத்து தான். அதை பார்த்ததும் அதுதான் நீதிமன்றமே அதனாலதான் இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்கின்ற அளவுக்கு சென்றிருப்பதாக நான் நினைக்கிறேன். தேவை ஏற்பட்டாலும் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அது கூட ஹைகோர்ட் நிறைய கேள்விகள் கேட்டப்ப சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் துயர சம்பவத்தில் முதல்வர் அவரின் நடவடிக்கை ரொம்ப நிதானமாக அவரது நீண்ட அரசியல் அனுபவத்தை காமிக்குது. என்னதான் தன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னது போது கூட அவர் அதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. நிதானமாக தான் அதை கையாளுகிறார் தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கு கூட அவருடைய அறிக்கையை நானும் பார்த்தேன். அதுலயுமே அவர் யாரையும் குற்றம் சொல்லணுங்கிறது இல்லை. வருங்காலத்தில் இது போன்ற ஒன்று நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு தான் அதுல தெரியுது. அதனால எனக்கு என்னமோ முதல்வர் அவர்களுக்கு திரு விஜய் அவர்களையோ மற்றவர்களையோ கைது செய்துதான் இதுல பழி தீர்க்கணுங்கிற எண்ணம் இருப்பது தெரியல. இப்படிலாம் திரு ஆனந்த் அவர்கள் அவர் அந்த பையன் பேர் என்ன இன்னொருத்தர் அவர் கூட பெயில் நிர்மல் குமார், ஈவன் ஆதவ் அர்ஜுனா அவர் ட்விட்டர் போட்டு அவர் எடுத்தது இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை தான் காமிக்குது. திரு ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், அவங்க கோர்ட்ல அவங்க வழக்கறிஞர்கள் வாதாடி விட்டு வெளியில் பேசியது எல்லாமே உண்மையிலேயே அதை பாக்குறப்ப நிச்சயம் எப்படி உயர் நீதிமன்றம் எல்லாம் ஏத்துக்குன்னு தெரியல. ஏன்னா கொடிய மரணங்கள் நடந்திருக்கு. இதுல யாருமே பொறுப்பேற்க முடியாதுன்னா அவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை இவங்க கொலை செய்தாலும் இல்ல, கவனக்குறைவால நடந்துச்சுன்னா எல்லாருமே சொல்றோம், எல்லாருக்கும் தெரியும். யாரோ ஒரு சிலர் தவறா பேசுறாங்களே தவிர இன்னொன்னு சதி பண்ணிருக்காங்க. அதுல சதிக்கே வேலை இல்லை. இது அப்படி சொன்னா விதியோட சதிதான். அதான் நண்பர் நெருங்கிய நண்பர் அண்ணாமலை இந்த கரூர் துயர சம்பவத்தில் அவர் பேசியது கூட எனக்கு வருத்தம் அளிக்கிறது. உறுதியாக அவரிடம் நான் சொல்லுவேன், நான் பேசல 2 மணி நேரம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் கோல்டு சோர் த்ரோட்டு அது காஃப்லாம் இருந்ததுனால நான் அவர்கிட்ட பேச முடியல. அவரிடமே நான் சொல்லுவேன். ஆனா அவருடைய ஸ்டேச்சருக்கு இவர் இப்படிலாம் பேசுறது எனக்குமே ஒரு நண்பரா வருத்தம் அளிக்கிறது. இதுவரைக்கும் ஜோசப் விஜய் சொல்லி மத அடையாளப்படுத்தி பேசிட்டு வந்தாங்க. விஜயோட நிப்பாட்டிக்கிறாங்க. அதை பத்தி நம்பருக்கெல்லாம் தெரிஞ்சது அவர் விஜய் தாங்க. அவர் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லலாம். ஆனா அவர் தந்தையெல்லாம் எனக்கு நல்ல நண்பர், அவங்க அம்மா எல்லாம் எங்களோட வாக்கிங் மேட்டு. அதெல்லாம்
அப்படியெல்லாம் விஜய் அவர்களை யாரும் மத ரீதியாக பார்த்ததாகவோ எனக்கு தெரியவில்லை. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் விஜய். அவர் ஜோசப் விஜயா தான் இருந்தாதான் என்ன தவறு இருக்கு? அதனால நம்ம தமிழ்நாட்டில் மதம் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் எல்லோரையும் பார்ப்பார்கள். புரட்சி தலைவர் எப்படி பார்க்கப்பட்டார் என்று தெரியும், புரட்சி தலைவர் மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியும், அம்மா அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தெரியும். அதுபோல திரைத்துறையில் உள்ள ரஜினிகாந்த் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் தான் உச்சபட்ச நடிகராக இருந்தார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை வாழ வைக்கின்ற மாநிலம். இங்கே ஜாதி மதத்தை எல்லாம் யாரும் பார்ப்பதில்லை. ஹெச் ராஜா அப்படி பார்த்தாருன்னா அது அவர்கிட்ட தான் ஏதோ கோளாறு இருக்குன்னு பார்க்கணுமே தவிர, அவர் பார்வையில தான் கோளாறு இருக்குமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில் அந்த மாதிரி கோளாறு இல்லை. விஜய் பேச்ச அறிக்கை ஒரு வெளியிடும்போது வீடியோ அப்படின்னாக்கா தொண்டர்களை கை வைக்காதீங்க, என்ன கை வைங்க அப்படின்னு சொல்லி பேசுறது அதுதான் சொன்ன அவருடைய அனுபவமின்மையை தான் அது காமிக்கிறது தவிர மற்றபடி அது முதல்வர் பெருந்தன்மையா எடுத்துட்டு போயிட்டார். அதை பார்த்ததும் நண்பர் திருமாவளவன் எவ்வளவு அப்படியெல்லாம் பேசக்கூடியவர் இல்ல, அவரே வந்து வலியவர்களுக்கு ஒரு நீதி எளியவர்களுக்கு ஒரு நீதியாங்கிற அளவுக்கு பேசியப்ப கூட முதல்வர்கள் அதுல ரொம்ப நிதானமாக இருந்திருக்கிறார். நிறைய பத்திரிகையாளர்கள் அவருக்கு பிரஷர் கொடுத்த போய் சரி, நீதிமன்றமே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டப்ப கூட அது இன்னுமே அவரு நேற்று நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு உடனே போய் கைது செய்திருக்கலாம். அது மாதிரி அவர் புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், அவங்க எங்க இருக்காங்கன்னு என்ன காவல்துறைக்கு தெரியாதா என்ன இருந்தாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கூட போய் பெயில் எடுத்துக்கிட்டு கூட அவங்க பெருந்தன்மையாக இருப்பதாகத்தான் எனக்கு தெரியுது. இது ஆட்சிக்கு நான் ஆதரவா பேசல, நமது அரசாங்கம் நாம பிடிக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டின் அரசாங்கம் இதில் சரியாக செயல்படுவதாக தான், இன்னொன்று காவல்துறை சரியாக செயல்படுவதாகவும், இன்னும் சில பேர் சொல்றாங்க. அண்ணன் பழனிசாமி சொல்லுது அவங்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க திருமதி அமுதா அவர்கள்லாம் இதுல அவங்க எல்லாம் எவ்வளவு ரெப்யூட்டட் ஆபீசர்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க இதுல வந்து உட்கார்ந்து இப்ப விளக்கம் கொடுக்கறாங்கன்னா அதுல எந்த தவறும் நடக்காததுனாலதான் அவங்க வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. அது மாதிரி அவர் அடிஷனல் டிஜிபி டேவிட்சன் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர்கள்லாம் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவர்கள் வந்து முக்கியமான பொறுப்புல தான் இருப்பாங்க. எப்படி அவர் பழைய ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவர்களோ அது போல அவர்களுக்கு எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்கள் வந்து சிறந்த நிர்வாகிகள் என்பதால நல்ல ஆபீசர்ஸ்னால எல்லா அரசாங்கத்திலையும் அவர்கள் முக்கிய பதவியில் இருப்பாங்க. அது மாதிரி திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சிறந்த அதிகாரி, நேர்மையான அதிகாரி. அவர் பிஎம்ஓல கூட இருந்துட்டு வந்தவங்க தான். அவர்கள்லாம் இதுல வந்து ஏதோ காவல்துறை பக்கம் ஏதாவது தவறோ இல்ல அரசாங்க பக்கம் தவறோ வந்து அவங்க வந்து யார் அவர்களை அழுத்தம் கொடுத்தாலும் அவர் வந்து உட்கார்ந்துலாம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்த மாட்டாங்க. அது இது தவறுமே நடக்கலங்க, எங்கேயுமே தவறு இல்லை. அது கூட்ட நெரிசல்ல அவரெல்லாம் டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கப்பட்டு குழந்தைகளும் பெண்களும் நண்பர்களும் அங்க வந்து மிதிப்பட்டு இறந்திருக்காங்க. அதான் வயிற்றுச்சலா இருக்கே தவிர இதுக்கு யாரையும் போய் நம்ம குற்றம் சொல்வதனால அது சரியாக இருக்காது. அதனால இதுல வந்து தாவேக்காவையும் நாம் குற்றம் சொல்ல முடியாது. அவங்க தார்மீக பொறுப்பேற்றிருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். அதுபோல அரசாங்கம் இதுல சரியாதான் டே ஒன்ல இருந்து செயல்பட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா முதல்வருக்கு யாரையும் கைது செய்ய வேண்டிங்கிற எண்ணமே இல்லை. ஏன்னா கோர்ட் நாளைக்கு கேட்கிட்டா என்ன பண்றதுக்காக தான் அந்த 2 மாவட்ட செயலாளர்களையும் அவர்கள் கைது செய்திருப்பதாக தான் நினைக்கிறேன். ஏன்னா கைது செய்வதால இதுல வந்து பெரிய தீர்வு வந்துடக்கூடாது. ஏன்னா அவர்களோட இன்டென்ஷனெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆர்வ கோளாறு தான் அதெல்லாம் காரணம். இன்னும் வருங்காலத்துல அந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரியான நடைமுறைகளை பயன்படுத்தி இது போன்ற மரணங்கள் யாருக்கும் எந்த கஷ்டம் வராமல் நிகழ்ச்சிகள் நடத்தணும். சார், தாவேகா சார்பா இப்ப என்ன சொல்லப்படுது, மற்ற மாவட்டத்துல 4 மாவட்டத்திலயும் இவங்க வந்து கூட்டத்தை இது பண்ணாலும் ஏன் கரூர் மாவட்டத்துல மட்டும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி தாவேகா சார்பா இல்ல அதெல்லாம் ஒரு தவறான அவங்க வந்து பயத்துல பேசுறாங்க. இன்னும் தான் மேல பழி வந்துருமோங்கிற அதனால அதை வந்து அப்படி தவறா சொல்றாங்க. நல்ல வேலை எல்லா இடத்துலயுமே காயங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய இடத்துல மூர்ச்சியாயிருக்காங்க. எல்லா இடத்துலயும் காவல்துறையிலேருந்து லிஸ்டே கொடுத்தாங்க. விழுப்புரம் மாநாட்டில இருந்து மதுரை மாநாடு, மற்ற திருச்சி, அரியலூர், நம்ம திருவாரூர், நாகப்பட்டினத்துல எத்தனை பேர் வந்து இதுல காயப்பட்டாங்கலாம் கொடுத்திருக்காங்க. நல்ல வேலை தெய்வாதீனமா அங்கெல்லாம் நடக்கல, அவ்வளவுதான். அங்க நடந்துருந்தா யாரும் குறை சொல்லிருக்க முடியும். இங்க கரூர்ல நடந்ததுனால முன்னாள் அமைச்சர் ஒருவரை குறை சொல்றாங்க. இது அங்க நாமக்கல் நடந்திருந்தா யாரும் சொல்லிருக்க முடியும்.
இதெல்லாம் வந்து அவர்கள் அதான் சொல்றேன், அவர்கள் புதியவர்கள், அரசியலுக்கு புதியவர்கள். இதை துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டும். நம்ம மடியில கனம் இல்லைங்கிறப்ப அவங்க துணிச்சலா எதிர்கொள்ளலாம். அதை இது போல திசை திருப்பது போல அவர்கள் பேசியதுதான் நீதிமன்றம் அப்படி கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறத தவிர அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. எடப்பாடி பாத்தீங்கன்னாக்கா அந்த அதிகாரிகள் பேட்டி கொடுக்கும்போது எதுக்கு அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இவங்க பேட்டி கொடுக்காம இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு. அப்படியே இல்ல, அதிகாரிகள் வந்து தான் அதை ஹேண்டில் பண்ணவங்க அவங்க தான். அதனால அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு. அல்ல செந்தில் பாலாஜி உட்காந்து தான் கிளியரா அன்னைக்கு பேட்டி கொடுத்தது கூட நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். ஏன்னா எங்க கட்சியில இருந்தவர் தான், எனக்கு பழைய நண்பர் தான். இப்ப அவர் திமுக இருக்காரு. அதுக்காக நம்ம வந்து அவரை காழ்ப்புணர்ச்சியோட பார்க்க கூடாது. அவங்க எனக்கு அவர் நல்ல பழக்கம், 2006 இருந்து எனக்கு நல்ல பழக்கம் தான். அவருக்கு இதே மாதிரி ஒரு குரூர புத்தி எல்லாம் இருக்குன்னு தெரியாது. அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காக அரசியல் ரீதியான முயற்சிகளை செய்வாரே தவிர இதே மாதிரி போய் அங்க பண்ணி அவங்க ஊர்ல பண்ணி அதனால என்னத்தை லாபம் அடைய போறாரு? அதெல்லாம் வந்து ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அண்ணன் பழனிசாமி பேசுவது இப்படி தரம் தாழ்ந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் வருத்தத்தை அளிக்கிறது. ஆனா பழனிசாமி அப்படிதான் இருப்பாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லார் மேல நிறைவேற்றிருப்போம். முதல்வர் மேல, துணை முதலமைச்சர் மேல, அத்தனை அமைச்சர்கள், அந்த அடிஷனல் டிஜிபி, ஐஜி லா அண்ட் ஆர்டர், இல்ல அங்க யாராரு சம்பந்தப்படுத்திருக்காங்க கான்ஸ்டபிள் வரைக்குமே அந்த 500 பேர் பாவம் காவலுக்கு இருந்தாங்களா அவங்க வரைக்குமே எடுத்துட்டா கூட ஹெச் ராஜாவுக்கு அதுல வந்து திருப்தி இருக்குமே. நல்ல படித்தவர், பெரிய மனிதர், நல்ல நண்பர் எனக்கு. அவர் ஏன் இப்படி பேசுறாரு? இதனால ஒண்ணு 2026 தேர்தலில் வந்து ஒன்னும் மாற்றம் வர போறது இல்லை. இது மக்களுக்கு தெரியும். இதுல என்ன நடந்ததுன்னு தெரியும். இதுல எந்தவித சதியும் கிடையாது. தாவேகாவுக்கு எந்தவித அது போன்ற எண்ணமும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதுக்கு அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், யாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அப்படி ஒரு துர்சம்பவம் நடக்குன்னு யாருக்குமே இல்லை. இது வந்து ஏதோ ஒரு விபத்து தான். அதான் நான் அன்றைக்கு சொல்லதான் விபத்து. இதுல என்னதான் சிபிஐல இன்டர்போல் விசாரணை நடத்தினாலும் அதான் வர முடியுமே தவிர இதுல ஒன்னும் வேற எதுவும் வரப்போறது இல்லை. இதுல சிபிஐ என்ன, முதலமைச்சரை சிபிஐக்கு ஆர்டர் போடலாம். இப்ப கோர்ட் வந்து எஸ்ஐடி போட்டிருக்கு. அவரு கார்கை பத்தி நல்ல ஒப்பீனியன் நண்பர் அண்ணாமலையே இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நான் டெல்லியில இருந்து அவர் கொடுத்த பேட்டியோ இல்ல ஏதோ ஆங்கில தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியை பார்த்தேன். அதனால இதுல வந்து யாருமே தவறு செய்யவில்லை. இது விதி செய்த சதின்னு வேணா எடுத்துக்கிட்டு போலாமே தவிர நம்ம சும்மா பேசுறது அது வந்து அரசியலில் உள்ளவர்களுக்கே நமக்கெல்லாம் அசிங்கமா தெரியுது. அவ்வளவுதான். ரோட் ஷோக்கு ஒரு வழி ரோட் ஷோ நடத்தணும்னா 20 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் வராங்க. இல்ல இது வரைக்கும் நடந்தது முதலமைச்சர் கிளியரா இருக்க. வருங்காலத்துல இது போல இல்லாம நம்ம எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதுக்கு ஒரு சரியான திட்டமிடல் செய்வோம்னு தான் சொல்லியிருக்காரு. அது திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதிமுக முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்றீங்க. அந்த இடத்துக்கு வேற யார் வரும் நீங்க எதிர்பார்க்கணும்? நான் தான் அன்னைக்கே சொன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எடப்பாடியை தவிர யார் ராமசாமியா இருந்தாலும் சரி, குப்புசாமியா இருந்தாலும் சரி, எனக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு அதிமுக மேல எந்த விரோதமும் கிடையாது. எனக்கு என்டிஏ கூட்டணியில நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருந்தோம். அங்க எந்த ராமசாமியோ குப்புசாமி இவர் சொல்றாருல கிளை செயலாளர் கூட வரலான்னு, அங்க பொதுச் செயலாளர் பதவிக்கு புரட்சி தலைவர் காலத்திலேயும் அம்மா அவர்கள் காலத்திலேயும் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியில இருந்தது. அந்த அடிப்படை சட்டத்தை மாத்தி 10 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு அளிக்கணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும். இதற்கு முன்பு 5 ஆண்டுகள் ஏதோ அவர்கள் வந்து தலைமை கழக நிர்வாகம் இருந்துட்டு யாருமே நிக்க முடியாத மாதிரி இவர் தான் பொதுச்செயலாளர் இருக்கிற மாதிரி அவர் ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்தப்ப டெண்டர்ல எல்லாம் பண்ற மாதிரி இதுலயே ஒரு டெண்டர் ஸ்டைல்ல வந்து இதுல பைலாவே மாத்திருக்காரு. அதனால இப்ப அதிமுகங்கிற கட்சி இல்ல, இது இடிஎம்கே தான் இருக்கு. அதனால இந்த இடிஎம்கேல இருக்கிறவங்கள இவரை தவிர வேற யாரோ குப்புசாமி ராமசாமியா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு வந்து அம்மாவுடைய கட்சி இன்றைக்கு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வரணுங்கிறதுல இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு நிச்சயம் வாய்ப்பே இல்லை. அது இந்த இப்ப நான் இங்க இந்த நாள அவர் அடிக்கிற கூத்தெல்லாம் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க சார் இந்த நேரத்தில் எந்த கூட்டணி பத்தி தான் டிசம்பர்ல தான் சார் அதை பத்தி முடிவெடுப்போம். நாங்க எங்க கட்சி
தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கான வேலைகள்ல இறங்கி. நன்றி சார். ஆமாம்.